இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி தாங்க போட்டேன். எனக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி போடலான்னு சொல்லி சிக்கன் பிரியாணி போட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாங்க. சிக்கன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கறியில் பெரட்டி வச்சுக்கலாங்க. கறியெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா பக்கமும் நல்லா உப்பு காரம் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க, ஊறட்டுங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுக்கலாங்க. இது அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அடுத்து பிரியாணி சாமான் தாங்க சேர்த்திக்கிறேன். சோம்பு 2 ஸ்பூனுங்க, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, அடுத்து பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்திக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு 4 5 அந்த மாதிரி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதிகமாக இல்லைங்க. இதில் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளி 5 தக்காளிங்க, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. புதினா தலை, பச்சை மிளகா 3 பச்சை மிளகா இதோட நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. புதினா, பூண்டு, பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பச்சை மிளகாய் இதோட 3 தாங்க சேர்த்திக்கிறேன். சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அடுத்து பாருங்கள், எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாங்க. உடனே நம்ம அரைச்சி வச்சது சேர்த்திக்கலாங்க. ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்தாங்காட்டி அது சீக்கிரமாக வறுபட்டுருங்க. இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வணங்கட்டுங்க. இந்த மாதிரி செஞ்ச பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நம்ம இதை எடுத்து வச்சுருக்கு. இதை ஒரே ஒரு பொருள் மட்டும் போட்டு அரைக்கக்கூடாதுங்க. இதையே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாங்க, இல்லைன்னா கசப்பு எடுத்துருங்க. அடுத்து நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருக்காங்க. தனியாக தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்திக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிகிறப்ப தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சு அப்படியே வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் 4 ஸ்பூன் ஆட்ட இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறேன். சேர்த்து அப்படியே வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அப்படியே எல்லாம் நல்லா ஒன்றா வணங்கி வரட்டும். நல்லா நம்மளுக்கு வாசமாக இருக்கும். வீடே நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து பிரியாணி மசாலா 3 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கங்க. நான் அதிகமாக சேர்க்கல, கம்மியாக தான் சேர்த்திக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா மசாலாவில் சீக்கிரமாக நல்லா ஒன்றா வதங்கி வந்துடும். அதனால் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரட்டும். அப்படியே சிம்லேயே வச்சு பக்குவமாக கிளறி வைக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அடுத்து நம்ம சிக்கனை எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, உப்பு காரமெல்லாம் போட்டு அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். மசாலாவெல்லாம் சிக்கனில் ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அடுத்து தயிர் சேர்த்திக்கிறேன். நான் 1 கப்பு தயிர் சேர்த்திக்கிறேன். சின்ன கப்பில் 1 கப்பு தயிர் சேர்த்திக்கிறேன். இந்த 10 ரூபா பாக்கெட்டில் 1 பாக்கெட் சேர்க்கல, கரெக்டாக கணக்காக இருக்கும். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதில் பாருங்கள், இது எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலும் கரெக்டாக இருக்குங்க. இல்லைன்னா சிக்கன் ரொம்ப வெந்து உடஞ்சி போயிருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் அரிசி 1 கிலோ சிக்கனுக்கு நான் 1 கிலோ அரிசி தாங்க எடுத்திருக்கேன். சரி சமமாக எடுத்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அரிசிக்கு கணக்கான தண்ணி ஊற்றிக்கங்க. எங்களுக்கு 1 கிலோனா எங்கள் டம்ளரில் 2 டம்ளர் போட்டால் 1 கிலோ கணக்கு வருங்க. நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டு பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இது 1 கிலோ அரிசிங்க. எங்கள் வீட்டில் டம்ளர் கணக்கில் தாங்க போடுங்க. 1 கிலோ வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 1 கிலோ கணக்கு வருங்க. நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேங்க. சிக்கனுக்கு சேர்த்து ஒரு டம்ளர் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாங்க. அப்புறம் மூடி வச்சுக்கலாங்க. அரிசி போட்டு ஒரு கிளறிட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு கிளறிக்கலாங்க, மூடி வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு கொதி வந்ததுமே நம்ம மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருப்போம், அதையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், அப்படியே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அடிக்கடி இப்படி கிளறி விட்டுக்கலாங்க. அரிசி இது சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால கிளறி விட்டால் அவ்வளோ சீக்கிரம் உடையாதுங்க. இதே பாஸ்மதி அரிசி ஜீரக சம்பா இருந்தால் உடஞ்சிருங்க. நான் இது ஒரு 3 தடவை கிளறி விட்டுருப்பேங்க எடுத்து பாருங்கள். இதே தம்லேயே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். சூடான சுவையான நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வீட்டிலே இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யலாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கடையில் தான் வாங்கி சாப்பிடணுங்கிறதுல வீட்டிலே நல்லா செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டிலேயே சுத்தமான முறையில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.